அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. எதுவுமே பிறக்க முடியுமா? அப்போ எல்லாமே பெண்மை தான் மூலமாக வச்சுருப்பாங்க. பெண்மை தான் பிரபஞ்சத்தின் ரகசியமே. அந்த பெண்மைங்கிறது பராசக்தி. அப்போது சக்தி என்பால் ஒரு சாதக பெண் பிள்ளைம்பாங்க. சக்தி என்பால் ஒரு சாதக பெண் பிள்ளை. முக்திக்கு நாயகி என்பதை அறியல. சக்தி இல்லைன்னா முக்தி கிடையாது. பெண்ணை பகைத்தவர்கள் யாருமே பிறவி பையனை நீக்கியது கிடையாது. பெண் இருந்தால் பெண் சப்போர்ட் இல்லாமல் பிறவி பையனை நீங்கவே முடியாது. அப்பங்கிட்ட சப்போர்ட் பண்ணுறது அப்பாண்ட கொண்டு போய் கழுவி இவனை கொண்டு அழுக்கெல்லாம் நீக்கி இருந்தால் அவன் பையன் சுத்தமாயிட்டான்னு ஒப்பனைக்கிறது பராசக்தி தான். அதனால தான் வடதார் சொல்லுவார், என்ன சொல்றது, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்பது. இந்த நெத்தியில் போட்டிருக்கலாம், இதுதான் தனிப்பெருங்கருணை. இந்த மூன்றாவது அடுக்கு வந்து தனிப்பெருங்கருணைன்னு ஏன் வச்சார்னா, சக்தியினுடைய அருள் இல்லைன்னா நாலாவது படிக்க நீ போக முடியாது. அருட்பெருஞ்சோதி இங்கே வைக்கிறது சாதாரணம். நெத்தியில் வைக்கிறது வந்து ரெண்டாவது அருட்பெருஞ்சோதி. தனிப்பெருங்கருணைங்கிறது இங்கே வரணும். குங்குமம் இங்கே மேலே வைக்கிறாங்களா, குங்குமம் வைக்கிற தனிப்பெருங்கருணை. ஆமாம், அது பராசக்தியினுடைய இடம். அது அந்த தனிப்பெருங்கருணை ஒத்துழைச்சா மட்டும்தான் நாலாவது அந்த அருட்பெருஞ்சோதிக்கு உயிர் போக முடியும். அதனால் இப்போ பிரபஞ்சத்தில் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு தொல்லை விட்டவங்க எவனுமே மேலே போக முடியாது. சக்தி அதாவது ஏன்னா எல்லாமே கண்காணிப்புல இருக்கும். நம்மகிட்ட பெண்கள் மனசு நோகக்கூடாது. பெண்கள் மனசு நொந்தவங்களுக்கு அந்த இறையில வந்து சித்திக்காது, சாபம் கூடாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, பிரபஞ்சம் முழுவதுமே பெண்மையாக இருக்கிறதுனால பெண்களை வந்து அதாவது போற்றும்பாரு. போற்றி புகழ்ந்தவனுக்கு பெண்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. பெண்களை போற்றி பொதுவாக பெண்களை போற்ற வீடு நல்லாயிருக்கும். கவனித்து பார்க்கலாம் நீங்கள். பெண்களை போற்ற வீடு நல்லாயிருக்கும். பெண்களை இகழ்கிற வீடு வந்து நல்லா இருக்காது. இது சாபமே. அதனால் பிரபஞ்சம் முழுவதுமே பராசக்தி அம்சம் நல்லா சொல்கிறார். அவர் எல்லாம் அறிந்தோம் சொல்கிறாரு, அருள் சுரக்கின்ற பார்வதி தேவிய ஒரு கூறாக உடைய பரமேஸ்வரனே, யானும் ஊன் பொறிந்த தேக தர்மத்தை கடந்து, இந்த ஊன் பொறிந்த தேகத்தை கடந்து, அப்போ புலன்களிலிருந்து விடுபட்டு, தேகம் என்னது புலன்களாக இயக்கப்படுது. புலன்கள் இருந்தால் தேகத்துக்கு மதிப்பு கிடையாது. எல்லா புலன்களுமே தேகத்தை தான் ஆளும். நான் அந்த தேகத்தை வந்து உயிர் வந்து உடன் நின்று அதை இச்சை அனுபவிக்கும். அப்போ தேகத்தை விட்டு அந்த உயிரை நீ கடந்து வாழணும். இந்த கதை சொல்கிறாரு, யானும் ஊன்படி இந்த தேக தர்மத்தை கடந்து சந்திரகலையிலே மறைந்து விளங்கும் பெருமானை கண்டு கொண்டேன். அப்போ சொல்கிறார் அவர், தேகத்தை கடந்து தியானம் பண்ணி உடம்பு நினைப்பே இல்லாத ஒரு காலம் உனக்கு வரும். உடம்பு இருந்து இல்லாத நினைக்க, அதாவது செத்தாரை போல வாழ்ந்த காலம் வரும். அந்த நிலை வந்து சந்திரகலை வந்து மேலே விரிவடையும். சந்திரனும் சூரியன் அக்னி மூணு ஒன்று சேரும் மேலே. அந்த மூணு ஒன்று சேரும்போது அக்னியும் அனலும் கடந்த ஒரு கலவையாக மேலே இருக்கும். அது எது? ஐஸ் கட்டிம்பாங்க. அது அப்பும் அனலும் கடந்த கலவை. அது இப்போ ஐஸ் கட்டியில் வந்து ஐஸ் கட்டி இருக்குது. அது வந்து வெப்பமாக தண்ணியாக, அது தண்ணி தான். தண்ணி. ஐஸ் கட்டி வெப்பமாக தண்ணி தான். உங்களுக்கு இன்னும் புரியலை. ஐஸ் கட்டி என்பது தண்ணி கிடையாது, நெருப்பும் நீரும் கலந்துருக்கும். அது நீங்கள் ஐஸ் கட்டி வேணால் கையில் வைக்க முடியுமா? தண்ணி தானே அது. ஏன் கையில் வைக்க முடியல? அது ஒரு நெருப்பு, குளிர்ந்த நெருப்பு. அது குளிர்ந்த நெருப்பு. அந்த நெருப்புக்கு பேர் தான் மேலே. அதான் சொல்லுவார், அப்பும் அனலும் அகலத்திலே வரும் பாரு. ஐயா சொல்லுவார், அப்பும் அனலும் அகலத்திலே வரும் பாரு. அகலம்னா ஆகாயம். ஆகாயத்துக்கு மேலே இந்த அறிவை கொண்டு மேலே போக ஒரு எல்லை தாண்டி மேலே போனீங்கன்னா எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி வருதுன்னு வைங்க. நீங்கள் கேட்குறீங்க, இப்போ ஆகாயம்னா என்னங்க, கண்ணுக்கு போகிறோம் அப்படிங்கிறீங்க. இல்லைப்பா, அது அண்டம், பேரண்டம் அப்படின்னு அண்டமே 5-6 அண்டமாக போகும். அது வளரால் சொல்லுவார், அது அளக்க முடியாத நிலைக்கு மேலே போகும். அப்போ மேலே போனால் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. மேலே போனால் நெருப்பும் நீரும் கலந்துருக்குங்கிறாரு. நெருப்பு நீரும்
அப்பும் அனலும் அதலத்தில் வரும், அப்பும் நீரும் அதலத்தில் வாராம்பார். 2 வரி போடுவார். ஒரு வரிக்கு என்ன அர்த்தம்னா, நெருப்பும் நீரும் மேலே இருக்குது, ஆனால் நெருப்பு வந்து சுடாமலும் நீர் வந்து அள்ள முடியாமலும் இருக்கும் பாரு. குளிர்ந்த நெருப்புன்னு சொல்லக்கூடியது இந்த ஐஸ் கட்டியே மேலே லகுவாக இருக்கும், மேலே வெளிச்சமாக இருக்கும், எப்படி நீராக இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்த கலவை மேலே இருக்குங்கிறது. பாதிப்பு கிடையாது. அதாவது வெளிச்சமாகவும் இருக்கும், அதுக்காக வந்து டீ கிடையாது, கையில் அள்ள முடியாத மாதிரி இருக்கும், அள்ளுற மாதிரி இருக்கும், அது வந்து தண்ணி கிடையாது. இந்த ரெண்டும் கலந்த கலவை மேலே இருக்குங்கிறாங்க. அதாவது நம்ம கற்பனைக்கெல்லாம் எட்டாத ஒரு வைரம்னு சொன்னால் அங்கே அப்பும் அனலும் கலந்துருக்கும். அதே மாதிரி என்ன சொல்கிறது ஐயா, சந்திரகலைன்னு சொன்னால் நம்மளுடைய புருவ மத்தியில் வந்து நீங்கள் யோகத்தை சாஸ்திரத்தை மேலே போக 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 அடர்ந்த அந்த நிலைக்கு நீங்கள் வரும்போது இங்கே ஒரு முதல்ல நெருப்பு உண்டாகும், அப்புறம் வந்து குளிர்ச்சி ஆகும். குளிர்ந்த நெருப்பு இந்த புருவ மத்தியில் மேலே ஜொலிக்க ஆரம்பிக்கும். இதுதான் அந்த உச்ச நிலை. அது இதுக்கு நாளாகும், ஆனால் நிச்சயமாக கரெக்டாக பண்ணிங்கன்னா வரும். புரியுதா? அதுக்கு பேர் தான் சந்திரகலை. நெருப்பு, நீர், அக்கினி, 3 ஒன்று சேரும். சூரியகலை, சந்திரகலை, சுழுமுனை 3 ஒன்று சேரும்போது இந்த நிலை வரும். இந்த நிலை யாருக்கு வருது? தடை நின்ற தாழ்வரை மீது தவம் செய்து முளை நின்ற மாதிரி மூர்த்தியை யானும் புலை நின்ற பொல்லா பிறவி கடந்து கடை நின்ற கல்வனை கண்டு கொண்டேனே. இந்த புலை நின்ற பொல்லா பிறவிங்கிறதா அந்த சந்திரகலை மேலே போன உடனே கடை நின்ற கல்வனை 12 கலைகளால் இயங்க 14 கலை இயங்கக்கூடிய சந்திரகலையில் அந்த கல்வனை நான் கண்டு கொண்டேன், ஈசனை கண்டு கொண்டேன். சந்திரகலை, ஆமாம், சந்திரகலை விளங்கும் போது ஈசனை கண்டு கொண்டேன்றது தான் ஐயா சொல்கிறாரு. சிரசின் மேலே அர்த்தநாரீஸ்வரனை தேக தர்மத்தை கடந்த போது காணலாம். தேகம் என்பது நினைவில் இல்லாத ஒரு காலம் நமக்கு வரும். அந்த ஞான தீட்சையை வாங்கி நீங்கள் ஞானத்தை உள்ளே போக 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 தவம் சித்திக்க ஆழ்ந்த நிலைக்கு நீங்கள் மனம் உள்ளே போகும்போது முற்பிறவிலாம் ஞாபகம் வரும்பாங்க. எப்படி இப்போ நமக்கு அது தெரியலை, இந்த நாக்கை கொண்டு அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த நாக்குக்கு சொல்ல முடியாத ரகசியம் அது. நமக்கு ஞாபகம், நம்மளுடைய முற்பிறவி ஞாபகம் வரும்டாங்கிறாரு. அது உனக்கு நீ பார்க்கலாம், நீ சாதாரண மனுஷன் கிடையாது, அத்தனை கலைகளும் உனக்குள்ள இருக்குது, அதை நீ வெளியே கொண்டு வா. நீ எதுக்குமே தகுதி இல்லாதவனா, நமக்கு சோறு திங்கணும், அப்புறம் எங்கேயாவது விழுந்து தூங்கணும், சாகணும்னா அதுக்கு கவலை கிடையாது. ஆனால் வேணுங்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, வேணுங்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமாம், அவனுக்கு பிள்ளை அதான் தானே பால் கொடுக்க, தாய் பால் கொடுப்பான். நீ தான் கேட்க தெரியல, உனக்கு கடவுள்கிட்ட போய் என்ன செய்ய கேட்குற, எனக்கு காரு விடு, வீடு விடு, வியாபாரம் கொண்டு கேட்குற தவிர எது இருந்தால் மற்றதெல்லாம் தேவையில்லை அதை கேட்க மாட்டேங்கிற. நீ ஞானம் வந்தால் எதுவுமே தேவை கிடையாது. ஞானம் வந்தவனுக்கு எதுவும் தேவை கிடையாது. நோயாளிக்காரங்க மருந்து வேணும், எனக்கு நல்ல தேகம் வேணும் வந்துட்டானே, நான் எனக்கு எதுக்கு மருந்து தானே இந்த காரு, பங்களா, நகை, நட்டு எல்லாமே. உடம்பு நல்லா இருக்கிறவனுக்கு மருந்து எதுக்கு? அப்போ ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றவனுக்கு மருந்து தேவையில்லைங்கிற மாதிரி ஈசனோடு சேர்ந்து வாழணும். இந்த ஞானம் வந்துட்டா நமக்கு இந்த கேவலமான காரு, நகை, நட்டு, வீடு, சொந்தமெல்லாம், இந்த ஞானம் நமக்கு வரமாட்டேங்குது. இது வந்தவன் தான் ஞானி ஆகலாம். பூமி வந்து பிரபஞ்சத்தில் அற்புதமான அமைப்பு. நம்ம கண்ணை கொண்டு, நம்ம சரியான கண்ணை கொண்டு பார்க்க தெரியல. நமக்கு பாதி காலம் நமக்கு போராடிய வாழ்க்கை போயிடுது. இதோட வயிற்றோட போராடணும், வாழ்க்கையோட போராடணும். பாதி காலம் அப்படியே போயிடுது. எப்போ பார்த்தாலும் வேட்டை தான், போராட்டம், வியாபாரம், வெளியில் பொருள் சேர்க்க போனால் ஒரு வேட்டை மாதிரி தான் பண்ணுறோம். நியாயம் இருக்க மாட்டேங்குது, தர்மம் இருக்க மாட்டேங்குது. ஆனால் மீதி காலம் என்ன பண்ணுறோம்? எதுக்கு தகுதி இல்லாதவனா வாழ்ந்து சாகிறதுக்கு தயாராகிடும். வாழ்க்கையில் வாழும்போது எப்படியாவது வாழ்ந்துக்கும். ஒரு பிற்காலம்னு ஒன்று வச்சுக்கிட்டியா, ஒரு 15 வருஷம் உனக்குன்னு ஒதுக்கிடணும். சந்தோஷம், வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. உற்சாகம், இது 2 மட்டும் வச்சுருந்தேன்னா உனக்கு சிவனையை ஒன்றை மட்டும் தான் தேடும். வாடா, நான் இனிதான் சரியான ஆளுன்னு தேட முடியும். நமக்கு அந்த ஞாபகமே வரமாட்டேங்குது இல்லையா? வாழணும்னு ஆசைப்படுறோம், எதுக்குன்னு தெரியுது. சாக மட்டும் நமக்கு மனசே வர மாட்டேங்குது. ஆனால் நம்ம சரியில்லாமல் தான் வாழ்கிறோம், ஆனால் சாகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இது என்ன வாழ்க்கை சொல்லுங்க? எல்லா சந்தோஷம் வாழ்கிறோமா? இன்னைக்கு இன்னும் 100 வயசு வேணுங்க கேட்கலாம். எல்லா துன்பமும் அனுபவிக்கிறோம், சாக மட்டும் மனசு வர மாட்டேங்குது. ஏன்? எதுக்கு?
நீ இறைவனுக்கு தகுந்தவனாக வாழ தெரியலை உனக்கு. காலம் உனக்கு டைம் கொடுக்குது. ஆனால் என்ன செய்கிற, போராட்டமே வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இருக்கோம். வெளியில் வா, இவ்வளோ தான் சம்பாதிக்கணும், இவ்வளோ தான் சாப்பிட்ணும், இவ்வளோ தான் வாழணும். ஒரு எல்லையை வச்சுக்கோ. ஒரு 15 வருஷம் நமக்கு இறைவனுக்கு தொடர்பு ஏற்பட்டுக்கணும். சண்டை போடு, எனக்கு நீ வா, எனக்கு நீ வேணும், கேளு, உரிமையாக கேளு. நான் உன் பொண்ணு, நான் உன் பிள்ளை, எனக்கு வேணும், வா. இப்படி கேட்டு வாங்க தெரியல, பொக்கிஷத்தெல்லாம் வாங்க தெரியாமல் காலம் முழு எப்போ வருஷம் முழு சண்டை தான். அப்புறம் எப்போ வாழ போகிற? இதுதான் கேள்வி இல்லையா? என்ன சொல்கிறாரு? பொய்ப்பொருளை அறிவதை விட்டு மெய்ப்பொருள் அப்படின்னு அவர் சொன்னாரா? என்ன சொல்கிறாரு? சிரசின் மேலே அர்த்தநாரீஸ்வரனை தேகந்தரணத்தை கடந்த போது காணலாம் அப்படின்ட்டாரா? பெரும் ஜோதி